ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 424 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேம்பாலம் முறையாக பராமரிக்கப்படாததால் அந்த பகுதிகளில் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். ஜான் மைக்கேல், அந்த மேம்பாலத்தின் தற்போதைய நிலை என்ன? விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன? விவரங்களை சொல்லுங்க. அதாவது ஈரோடு மாவட்டத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய மைய பகுதியில் இருப்பதுதான் பள்ளிப்பாளையம். ஒரு இளைய பகுதியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல கடுமையான போக்குவரத்து நெரிசலானது. இதன் காரணமாக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட வருடமாக தங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கோரினர். இதன் தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செங்கோட்டிலிருந்து வரக்கூடிய ஆலாம்பாளையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு பள்ளிப்பாளையத்தை மையப்படுத்தி ஒரு மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மேம்பாலத்தை கடந்து செல்லக்கூடிய வழித்தடங்கள் ஒரு வழிப்பாதையாக இருப்பதன் காரணமாக பள்ளிப்பாளையம் பகுதி மக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தில் பாத்தீங்கன்னா கம்பிகள் பெயர்ந்தும் பல இடங்கள்ல காங்கிரீட்டுகள் பெயர்ந்தும் இருப்பதன் காரணமாக முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். தற்போது நம்ம இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சமூக ஆர்வலர் சார், நீங்க இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில இருக்கிறீங்க. இந்த பகுதியில் மேம்பாலத்துல பொதுமக்கள் இந்த பாலம் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம். 4 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள், இந்த பள்ளிப்பாளையம் பகுதி மக்கள் இந்த 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்றது சந்து சந்தை. ஏன்னா எல்லா பேரும் படிச்சுட்டு இருப்பாங்க. 4 ஆண்டுகளாக சுற்றி 4 கிலோமீட்டர் சுற்றி தான் இந்த பயணிச்சோம். அப்படி இருக்கும்போது இந்த பகுதியை பொறுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி பாலம் வேண்டாம். பள்ளிப்பாளையம் பகுதி மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த பாலம் 4 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டோம். இந்த பாலம் எங்களுக்கு சொந்தமா இல்லை. நாங்கள் இங்க இருந்து இங்க ஆம்புலன்ஸ் ஏதாவது ஆலம்பாளையத்துல இங்க வந்துருச்சுன்னா ஆம்புலன்ஸ் இந்த பகுதி பாலத்து மேல கடக்க முடியாது. ஆலம்பாளையம் கீழே எங்களுக்கு நாங்க எங்க போக முடியும்? மருத்துவமனைகளுக்கு போகணும். ஈரோடு மருத்துவமனைக்கு தான் போகலாம். பள்ளிப்பாளையம் மருத்துவமனைக்கு வரணும்னா எங்களை அரசு மருத்துவமனைக்கு வர முடியாது. அதே போல இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு ஒட்டமத்தை பகுதியிலிருந்து ஈரோட்டுக்கு போவதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. முழுமையாக தடை செய்யப்பட்டு ஒரு வழிப்பாதையை மாற்றிட்டாங்க. இப்ப இந்த பாலம் பள்ளிப்பாளைய மக்களுக்காக எந்தவித அடிப்படைகளுக்கும் தேவையில்லாத பாலமா இருக்கு. சரி, இதை நாங்க பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலத்துல இவ்வளவு இடம் இருக்கு. இந்த ரவுண்டான அமைச்சு எல்லா மக்களுக்கும் இருவழிப்பாதையா உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதுல எந்தவித திட்டமிடலும் சரியில்லாத திட்டமிடலாம் நாங்க கருதுறோம். முக்கியமா என்ன அப்படின்னா பள்ளிப்பாளைய பகுதி மக்களுக்காக போடப்பட்ட இந்த மேம்பாலத்தை தாங்களே பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த மேம்பாலத்துல அதிக அளவு போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறதுனால இரவு நேரங்கள்ல சில இளைஞர்கள் இந்த இடத்துல மது அருந்துவதை வாடிக்கையா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரீல்ஸ் எடுப்பதற்கு இந்த மேம்பாலமானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த மேம்பாலத்தை அமைத்திருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. இதன் காரணமாக இப்பகுதி முழுவதுமே கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து அதன் மூலமாக காவல்துறையினர் முறையான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. யுவரான், விவரங்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல்.